சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் பூஜா. ஸோ பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஜிம் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஜிம்மில் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை காட்ட முடியாது, பட் அந்த ஜிம்மோட சரௌண்டிங் எல்லாத்தையுமே வந்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். தெரில எடுக்க முடியுமான்றது பார்க்கலாம். Opening dressing room. இங்கே தான் வந்துட்டு எப்போவுமே வந்து இப்படி வந்து போஸ் கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே தான் வந்து எல்லா குட்டி குட்டி சேட்டைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சு வீட்டுக்கு போவேன். அதுதான் ஹவுஸ் இட். இன்றைக்கி வந்து லெக் டே கைஸ். ஸோ காலுக்கான ஒர்க் அவுட்டுகளை வந்துட்டு பண்ணேன். ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கோ. சரியான வெயிட்டு 15 வச்சு வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. எதே நீ 15 வச்சு பண்ணிகிட்டு இருந்தியா? நம்ப முடியலையே. ருக்கோ ஜாரா பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஆதாரத்துக்கு வந்து நான் எதில் வச்சு பண்ணேன் அப்படின்றத எடுத்து காட்டுறேன். எப்படி முடிஞ்சு டே ஓவர். ஸோ என்னென்ன பண்ணேன் அப்படின்றத காட்ட முடியல அப்படின்னாலும் 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு முடிஞ்சு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கே தெரில. போய் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் என்னால் வந்து அந்த தூக்கம் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி தூங்காமல் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணணும். வீட்டுக்கு போகலாம். எனக்கு இந்த டபுள் சின் மட்டும் சரியாச்சுன்னா போதும். டபுள் சின் இருக்கு, இதை விட்டு சரி பண்ணணும். போகலாம். இது வந்து என்னோடய ரெகுலர் ஷூ. இது வந்து என் ஜிம் ஷூ. இதை வந்துட்டு ஜிம் முடிஞ்ச உடனே இப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜிம் பேக் ஒன்று நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது லேப்டாப் பேக். அதை நான் வந்துட்டு ஜிம் பேக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல வண்டி நிறுத்தி ஸ்லிப் ஆகி கீழே ரொம்ப ஸ்லைடாக இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு வண்டி எடுத்தேன். ஆல்ரெடி வந்துட்டு இந்த வண்டி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம கீழே விழுந்து வண்டி வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே நிறுத்திட்டேன். அங்கே நிறுத்த வேண்டியது இங்கே நிறுத்திட்டேன். இங்கே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் தான். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பேங்க் இருக்குது, ஏடிஎம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து பேங்க் வந்து 9 மணி 10 மணிக்கு தான் இருப்பாங்க, நான் 7 மணிக்கு வந்துடுவேன்ல. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறுத்திடுவேன். வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வந்து வீட்டில் இல்லையா தற்பொழுது நான் மேலே செல்ல வேண்டும். இந்த வயசில் நான் மேலே போக ஆசைப்படுவேன். நான் இன்னும் வாழணும். ஏன் ஜிம்முக்கு போயிட்டு வந்து எஃபெக்டிவ் ஏன் இப்படி வளரணும்னு தெரியலையே. கண்டுக்காதீங்க மக்களே. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே தான் வருவேன். ரூம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குளிக்க போகிறேன். நான் ஆறி போய் கிடக்கிறேன். ஸோ ஜிம் போயிட்டு அந்த ஒரு மாதிரி கசன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய். இது
ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. இங்கே நான் இருப்பேன். இது பக்கத்துலேயே வந்துட்டு என்னோடய கேரக்டர், இன்னொரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த 2 கேரக்டருக்கும் வந்து ஃப்ரேம் எடிட்டிங் வந்துட்டு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு அந்த சைடில் அந்த கேரக்டரும், லைனுக்கு இந்த பக்கம் என்னோடய கேரக்டரும் இருக்கும். ஸோ இது வந்து பிஹைண்ட் த சீன். நான் வந்துட்டு இன்னும் ஸ்கிரிப்ட் முடிக்கல. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நான் வந்து பேசுகிற மாதிரி தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பிஹைண்ட் த சீன் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அது நான் வந்துட்டு இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். ட்ரைபாட் இருக்குது, அதில் வந்து கேமரா இல்லை, மொபைல் வந்து செல்ஃபி மோடில் போட்டு வச்சுட்டேன். இனி அடுத்து வந்து மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ப்ளக் பண்ணி விட்டுருக்கேன். சார்ஜ் ப்ளக் பண்ணி விட்டுட்டு, ஐயோ எனக்கு ஏன் மண்டை ஏதோ ஒன்று இது பண்ண வந்தேன், மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஜிம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து குளிச்சுட்டு வந்துட்டு ஷூட்டுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணணுன்றது நினச்சேன். பட் அப்படியே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். என்னென்னா ஸ்ரீ சாய் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ வந்துட்டு எடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு 2 கேரக்டர் இருக்குது. என்னோடய கேரக்டர் 2 கேரக்டர் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதில் ஒரு கேரக்டராக இப்போ வந்து இதுதான் ஒரிஜினல் கேரக்டர். இந்த கெட்டப்பில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் டிஷர்ட், இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வந்து அது ஒரு வேறு கெட்டப்பில் வரும். அந்த கெட்டப் வந்து இப்போ நான் ரிவீல் பண்ணல, வரும்போது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஷூட் வந்துட்டு பண்ண போகிறேன். இன்னும் நான் ஸ்கிரிப்டிங் முடிக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லைன்னா ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் ஃப்ரேம். பேக்ரவுண்ட்லாம் இப்போது அவ்வளோவா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லை கைஸ். என்கிட்ட இருக்கிறது லோ பட்ஜெட், அதுவும் நோ பட்ஜெட். ஸோ அதனால் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கே நீங்கள் எனக்கு வந்து அப்ளாஸ் கொடுக்கணும். ஷூட்டு போகும். பாய். ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரு குட்டைக்குழப்பி ஒன்று இருக்குது, காட்டுறதுக்கு வாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் களைச்சி விட்றது மேடமோட வேலை. ஜூசு இவங்க தான். இவங்க வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு என் உள்ளங்கை சைஸில் தான் இருந்தாள். இப்போ வந்துட்டு நல்லா பெருசாயிட்டா. ஹாய் ஹை ஹை சொல்லு. ஹாய் சொல்லியாச்சு. ஓகே, நாங்கள் அப்புறம் வரோம். லெட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட் ஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்துட்டு 2 கேரக்டர் இருக்குது. 2மே வந்துட்டு ஒரே மாதிரி தான், டபுள் ஆக்ஷன். ஸோ 2மே வந்துட்டு நான் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு இப்போது ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு அது என்னன்றதை வந்துட்டு காட்டுறேன். நான் எழுதுகிற ஸ்க்ரீன் ப்ளே இது வரைக்கும் நான் யாருக்கும் காமிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி நான் எழுதிட்டு அப்படியே காட்டுறேன். வாங்க. ஸ்கிரிப்டிங் வந்து முடிஞ்சு மக்களே. இனி வந்துட்டு ஸ்ரீ சாய் ஸ்டுடியோ பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் எழுத வேண்டியது இருக்குது. எடிட்டிங் விஷுவலில் அந்த ஸ்டுடியோவை பற்றி வாய்ஸ் ஓவரில் வரும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் ஷூட் அப்படின்றது சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஆக்ஷன் ஷூட்டும் இருக்குது, மாடர்ன் ஷூட்டும் இருக்குது. ஸோ மாடர்ன் ஷூட்னால் வந்துட்டு எடிட்டிங் விஷுவலில் வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் கொடுத்து பேசுறது. ஸோ ஆக்டிங்கும் இருக்குது, மாடர்ன் ஷூட்டும் இருக்குது. 2மே கலந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கொலாபரேஷனில் நான் வந்து இதை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஷூட் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு இந்த வீடியோ எப்படி ரன் பண்ணுறதுன்றதே ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஏனோ தானோன்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேனேஜ்.